ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க இயல் 5ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th இருக்க 9 இயல்களுடைய லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். 7th இருக்க முதல் 4 இயல்களுடைய லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆர்வத்தோடு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான வேலைகளை பார்ப்போம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த இயலில் இருக்க முதல் செய்யுள் இன்பத் தமிழ் கல்வி. இப்பாடலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் என்ற சொல்லின் பொருள் முயலும். வெற்பு என்ற சொல்லின் பொருள் இமயமலை. கழனி என்ற சொல்லின் பொருள் வயல். நிகர் என்ற சொல்லின் பொருள் சமம். பருதி என்ற சொல்லின் பொருள் கதிரவன். அன்னதோர் என்ற சொல்லின் பொருள் அப்படி ஒரு. கார்முகில் என்ற சொல்லின் பொருள் மழை மேகம். துயின்றிருந்தார் என்ற சொல்லின் பொருள் உறங்கியிருந்தார். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசனாரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் இடம்பெற்ற பாடல் இன்பத் தமிழ் கல்வி. புக் பேக் கொஷின்ஸ். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஷ் மயில். பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தியோத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தியோத கிடைப்பது என்றுரைக்கும். அடுத்து பொறுத்துக. கழனி வயல், நிகர் சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் அழியா செல்வம். அழியா செல்வம் என்று நாலடியாரால் குறிப்பிடப்படுவது கல்வி. வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். சொல்லும் பொருளும். வைப்புழி என்ற சொல்லின் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா என்ற சொல்லின் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் என்ற சொல்லின் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்ற சொல்லின் பொருள் கல்வி. வவ்வார் என்ற சொல்லின் பொருள் கவர முடியாது. எச்சம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். நாலடியாரை இயற்றியவர்கள். இந்நூல் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. நாலடியாரில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை மொத்தம் 400. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுவது நாலடியார். திருக்குறளை போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் குறிப்பிடப்படும் நூல்கள் நாலடியார் மற்றும் திருக்குறள். கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. புக் பேக் கொஷின்ஸ். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ் கல்வி. கல்வியைப் போல் டேஷ் செல்வம் இல்லை. கல்வியைப் போல் உயர்வில்லாத செல்வம் இல்லை. வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்தியோத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை எனும் சொல்லை பிரித்தியோத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தியோத கிடைப்பது எவன் ஒருவன். இந்த இயலில் இருக்க 3வது பாடம் வாழ்விக்கும் கல்வி. அழியாத செல்வம் எது? கல்வி செல்வம். மகாத்மா காந்தியின் தாயார் பெயர் புத்திலிபாய். காலமறிதல் மற்றும் கல்வி ஆகிய அதிகாரங்களை இயற்றியவர் திருவள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் திருவள்ளுவர். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவரைப் போல குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவர்களை விலங்கு என்கிறார் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார்.
பள்ளி தலமனைத்தும் கோயில் சேகுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் பாரதியார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. திருக்குறளார் வி. முனிசாமி எழுதிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலகப் பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. புக் பேக் கொஷின்ஸ். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஷ் காலம் அறிதல். கல்வியில்லாத நாடு டேஷ் வீடு, விளக்கில்லாத வீடு. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்ற சொல்லை பிரித்தியோதை கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தியோதை கிடைப்பது இவை எல்லாம். இந்த இயலில் இருக்க 4வது பாடம் பள்ளி மறுதிறப்பு. இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. இந்த இயலில் இருக்க இலக்கணம் ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். நன்னூல் என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தமிழில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளன என்று கூறியவர் பவணந்தி முனிவர். 40 நெடில் எழுத்துக்களும் 2 குரில் எழுத்துக்களும் உள்ளன. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருள்களும். ஆ என்ற எழுத்தின் பொருள் பசு, ஈ என்ற எழுத்தின் பொருள் கொடு, உ என்ற எழுத்தின் பொருள் இறைச்சி, ஏ என்ற எழுத்தின் பொருள் அம்பு, ஐ என்ற எழுத்தின் பொருள் தலைவன், ஓ என்ற எழுத்தின் பொருள் மதுகுநீர் தாங்கும் பலகை, கா என்ற எழுத்தின் பொருள் சோலை, கு என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன், சா என்றால் இறந்து போ, சி என்றால் இகழ்ச்சி, சே என்றால் உயர்வு, சோ என்றால் மதில், தா என்றால் கொடு, தீ என்பது நெருப்பு, து என்றால் தூய்மை, தே என்றால் கடவுள், தை என்பது தைத்தல், நா என்றால் நாவு, நீ என்றால் முன்னிலை ஒருமை, நே என்றால் அன்பு, நை என்பது இழிவு, நோ என்பது வறுமை, பா என்றால் பாடல், பூ என்றால் மலர், பே என்றால் மேகம், பை என்பது இளமை, போ என்றால் செல், மா என்பது மாமரம், மீ என்பது வான், மூ என்பது மூப்பு, மே என்பது அன்பு, மை என்றால் அஞ்சனம், மோ என்றால் மோத்தல், யா என்றால் அகலம், வா என்றால் அழைத்தல், வி என்றால் மலர், வை என்றால் புல், வௌ என்றால் கவர், நோ என்பது நோய், து என்பது உன். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் 2 குரில் எழுத்து தான் இருக்குன்னு பார்த்தோம். அது இரண்டும் நோ மற்றும் து. பகுபதம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு மற்றும் தொழில். வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம். பகாபதம். மரம், கழனி, உன் ஆகிய சொற்களை சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது.
இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் ஆகும். புக் பேக் கொஷின்ஸ். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும். 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஷ் இடைநிலை. பொறுத்துக. பெயர் பகுபதம் பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகாபதம் மண். உரிபகாபதம் நனி. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கோடை விடுமுறை என்ற சொல்லின் ஆங்கில சொல் சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சைல்ட் லேபர். பட்டம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிகிரி. கல்வி அறிவு என்ற சொல்லின் ஆங்கில சொல் லிட்டரசி. நீதி என்ற சொல்லின் ஆங்கில சொல் மாரல். சீருடை என்ற சொல்லின் ஆங்கில சொல் யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் கைடன்ஸ். ஒழுக்கம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசிப்ளைன்.